அதுக்கு அடுத்தது விசுவாசத்தை போல இன்னொரு காரியமும் முக்கியமானது, அதுதான் மனதுருக்கம், கம்பேஷன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 14:14. இரக்கம், மனதுருக்கம் அதிசயத்தை உண்டு பண்ணும். வாசிக்கிறோம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். திரளான ஜனங்களை மூல பார்க்கிறாரு, அப்புறம் ரெண்டாவது மனதுருகிறாரு, அப்புறம் என்ன பண்றாரு, சொஸ்தமாக்குறார். ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் பார்க்கிறார், சூழ்நிலையை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்குள்ள என்ன வருது, மனதுருக்கம் வருது. ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்புறம் அந்த எண்ணத்தினாலே ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அங்க சுகம் என்ன பண்ணுது, உண்டாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கும் இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் வரணும், செயல்படணும்னா எப்படி ஃபெய்த்தை நான் ஒரு கருவியா சொன்னேனோ அதே போல இப்ப அடுத்தது பார்க்கிறோம், மனதுருக்கம், கம்பேஷன் ட்ரிகர்ஸ் மிராக்கிள். கம்பேஷன் ட்ரிகர்ஸ், தூண்டும். உங்களுக்குள்ள என்ன பண்ணும், அற்புதத்தை தூண்டும். அது என்ன பண்ணும், செயல்பட வைக்கும். பரிசுத்த ஆவியினால நீங்க செயல்பட துவங்கிடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. இப்ப இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த கம்பேஷனை நம்ம கத்துக்கணும்னா, ஹீலிங்கை கத்துக்கணும்னா, எடுத்தோன நம்மை விட வயதில் மூத்தவர்கள், செல்வந்தவர்கள், கல்வியாளர்கிட்ட போனோம்னா நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து செயல்படாமல் ரிட்டர்ன் வந்துடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு இதை எங்கே ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, சின்ன பிள்ளைகள்கிட்ட, இல்லாட்டி நம்மளோட வயசில் குறைந்தவர்கள், நம்மளை அட்லீஸ்ட்டு சார் வணக்கம், மேடம் வணக்கம்னு சொல்லி ஒரு சின்ன மரியாதை கொடுக்குறவங்கள்ட்ட நம்ம இந்த ஃபெய்த்தை, கம்பேஷனை ப்ராக்டிஸ் பண்ணி ஹீலிங்காக ஜெபிக்கலாம். நிச்சயமா அவங்க நம்மளை ஏற்றுக்கிறனால நமக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் காட் அவங்கள சுகமாக்கிரும். ஒரு அல்லேலூயா. ஏத்துக்காதவங்களுக்கு அது செல்லுபடியே ஆகாது. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கா நம்ம மினிஸ்ட்ரி பண்ணணும். டாக்டிக் இன் த சென்ஸ் மதம் மாற்றம் செய்வது, ஒரு மனுஷனை ஏமாத்தலாம் சொல்ல, ஒரு ஆத்துமாவை சந்திப்பதற்கு, அவர்களுக்கு நம்மளில் இருக்கக்கூடிய அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கொடுப்பதற்கு விசுவாசமும் மனதுருக்கமும் போதுமானது. அதுக்கு அடுத்தது நான் சொன்னேன் பாருங்க, சூழ்நிலையின் மேல் அதிகாரம் செலுத்தும் ஸ்வாபம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்போம். பவர் ஓவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசுக்குள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் அங்ஷன், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த காரியத்தை தேடுவதிலே ஒரு வாஞ்சை இருந்தபடினால, எண்ணம் இருந்தபடினால, இப்ப இயேசு என்ன பண்றாரு, இயற்கையை தன்னுடைய வல்லமையினாலே கட்டுப்படுத்துகிறார். அது போலதான் நமக்கும் இயற்கையை சாதகமாக்கி கொள்ளவும் தெரியணும், பாதகமா வரதை ஸ்டாப் பண்ணவும் தெரியணும். ஒரு அல்லேலூயா. தெரியணும்னு சொல்றதை விட அது மேல நமக்கு ஒரு என்ன சொல்லணும், ஒரு ஈடுபாடு வரணும். என்ன ரொம்ப வெயில் ஓவரா இருக்குது, இப்படி இருந்தால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினாலே மேகம் வருவதாக. அது அரை மணி நேரம் கழிச்சு வரட்டும், ஒரு மணி நேரம் கழிச்சு வரட்டும், ஒரு நாள் கழிச்சு வரட்டும், நீங்க சொல்றதை சொல்லிருங்க. ஒரு அல்லேலூயா. நீங்க அந்த மாதிரி அங்ஷன் உங்க இருதயத்துல ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனசை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, எதையும் என்ன பண்றது, தலையெழுத்து கொடுத்து அது வச்சது அவ்வளவுதான் அப்படி பேச மாட்டீங்க. நீங்க அதுக்கு மேல ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு அல்லேலூயா. நாய் திடீர்னு கடிக்க வந்துருச்சு, சரி போ கடிச்சிட்டு போ, வாயில்லாத ஜீவன் அப்படி சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் சத்தமாவது போடுவீங்க. சரி போ. கையில் ஏதாவது செருப்பு இருப்பு கிடைத்தா ஒரு கட்டை எடுத்து ஏதாச்சும் என்ன பண்ணுவோம், அதை ஒரு மிரட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் சாத்தான் ஏதாவது ஒரு சூழ்நிலையை வச்சுட்டு நமக்கு ரோதமாக வரும்போது நம்ம உடனே அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன எண்ணம் உடையவளாய் மாற வேண்டாம். எத்தனை பேருக்கு புரியுது?
அடாப்டிங் இருக்கவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் செயல்படாது. என்ன பண்ணுறதுங்க, ஏற்றுக்கணும். வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும், மழை காலத்தில் மழை பெய்யும், காற்றடிக்கிறவங்க காற்றடிக்கும். என்ன பண்ணுறது, அதெல்லாம் கடவுள் படைப்பு, நம்ம ஏற்றுக்கிட்டு தானே போகணும். அவனுக்கு அவ்வளோதான், அவன் பார்வையில் அது கரெக்டு தான், அவனுக்கு அப்படியே நடக்கும், அவனை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் மழை தேவைதான், வெயில் தேவைதான், காற்று தேவைதான், ஆனால் இது சேதத்தை உண்டு பண்ணுது, இது பற்றாக்குறையை உண்டு பண்ணுது, இதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி யூ வில் டாமினேட். ஹல்லேலூயா. பவர் ஓவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதுக்கடுத்து சொன்னேன், எப்படி சூழ்நிலையின் மேல் அதிகாரமோ அதே மாதிரி இருளின் மேல் அதிகாரம். இருள்னா யாரு? சாத்தான், பிசாசு. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். 10:19. ஹல்லேலூயா. வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, இது ரெண்டும் தனித்தனி. சர்ப்பம், தேள் இது வேற வேற கேட்டகரி. அதுக்கு மூணாவது நமக்கு சொல்றாரு ஆண்டவர், சகல வல்லமை, பிசாசுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பதாக முழங்கால்கள் யாவும் முடங்கும். ஒரு ஆமென். நாவுகள் யாவும் பிசாசும் விதி விலக்கு அல்ல. ஏன்னா கொலோசியர்ல படிக்கிறோம், சத்துருவின் கையெழுத்தை குலைத்து அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். ஒரு அல்லேலூயா. இயேசு பிசாசை ஓவர் கம் பண்ணிட்டாரு. எனவே சின்ன பிசாசு பெரிய பிசாசுன்னு இல்லை, எதுவும் வராது, வந்தால் தோற்றுதான் போகும். யாருக்கு முன்னாடி? சூப்பர் நேச்சுரல் பர்சனுக்கு முன்பதாக. ஒரு ஆமென். எத்தனை பேர் நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன் உணர்றீங்க? ஆமென் சொல்லுங்க. எனக்கு முன்பதாக பிசாசு தோற்று போவான், சூனியங்கள் நிர்மூலமாகும், அசுத்தாவிகள் எரிந்து சாம்பலாய் போகும். சொல்லுங்க ஆமென். சூனியம் இருக்கா பாஸ்டர்? இருக்குது. பில்லி இருக்கு, ஏவல் இருக்கு, செய்வின இருக்கு, குறி சொல்றது இருக்குது, இன்னும் அதுலேயே நிறைய பேர்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஆனால் உங்களை அது சேதப்படுத்த மாட்டாது. காரணம், நீங்க யாரு? சூப்பர் நேச்சுரல் பர்சன். நீங்கள் யாரோட போய் சேர்ந்துருக்கிறீங்க? சூப்பர் நேச்சுரல் காடோட சேர்ந்துருக்கிறீங்க. இப்போ அவர் டீமுக்கு வந்துட்டீங்க, அவர் அணியில ஒரு அணியா சேர்ந்துட்டீங்க. இனிமே உங்களை அவனால மேற்கொள்ள ஆமென். இந்த விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளணும். சும்மா சாட்சி கேட்குறேன், சாட்சி சொல்கிறேங்கிற பேரில் 4 பேரை பயமுறுத்தவும் கூடாது. 4 பேர் சொல்கிறதை கேட்டுட்டு நம்ம பயந்துகிட்டு இருக்கவும் கூடாது. விழுந்து போன சாத்தான் அவன் கொம்பு வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, வாழை ஆட்டிட்டு வந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பதாக அவன் 0. சொல்லுங்க, அவன் யாரு? 0.